வணக்கம். நம் அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் கவிச்செல்வன் சித்தவைத்தியர் பேசுகிறேன். நான் இப்பொழுது காணக்கூடிய ஒரு அதிசயமான இரகசியமான சித்தர்களின் இரகசியமான ஒரு அரிய வகை கலையான ரசவாத கலைகளில் மிகவும் முக்கியமான ஒரு மருந்து. சிவன் தலையிலிருந்து வரும் கங்கை, அதுதான் அந்த மருந்து. இது நால்வரில் ஒருவர் பாடியிருக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம பாடக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது சித்தர்களின் ஞானம். இது மருந்து அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, காற்று ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இதுதான் அந்த மருந்து. இதுதான் சிவன் தலையில் வரும் கங்கை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது அப்படின்னா, ஓதுதல் என்பது சாப்பிடுதல் என்ற அர்த்தம். நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், ஓதுதல் அப்படின்னா பாடுறது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிறிஸ்டினத்தில் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ப்ரேயர்னால் உண்றது சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம். ஓதுதல் அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னு மறைபொருளாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள். இங்கே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதுன்னா இந்த உடம்பை நல்ல நெருக்கி கொண்டு செல்வது. வேதம் நான்கினும் இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சித்தர்கள். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் வெள்ளியாக்கும் தங்கமாக்கும். உயர்ந்த கலைக்கு உன்னதமான அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒளிரும் மருந்தாக மாறும். அந்த ஒளிரும் மருந்து தான் வள்ளலார் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறார். அந்த ஒளிரும் திரவமே, ஒளிரும் உன்னதமான பொருளே. அதை நாம் சாப்பிட நமக்கும் தேகம் ஒளிரும். பஞ்சபூதத்தில் எந்த தத்துவத்தை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த கலை. ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே அப்படின்றாங்க. நாதம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு விஷயம். நமச்சிவாயன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறதுல எந்த விஷயம் இல்லை. நமச்சிவாயங்கிறது ஒரு ப்ராசஸ், சிவாய நமங்கிறது ஒரு ப்ராசஸ். சிவாய நமங்கிற ப்ராசஸ் பண்ணால் தங்கம் கிடைக்கும், உடம்பை தங்கமாக்கலாம். நமச்சிவாயங்கிற ப்ராசஸ் பண்ணால் வெள்ளி தான் கிடைக்கும். அது பெண்கள் சாப்பிடக்கூடிய மருந்து. அது அழியா தேகமாக ஆக்கும். ஔவையார் எப்படி உள்ளுரு மேலே கிழட்டுத்தன்மையாகிடும், உள்ளுறுப்பை இளமையாக்கிடும். ஔவையார் தேகம் மாதிரி காரைக்கால் அம்மையாரும் அப்படி தான் ஆனாங்க. மேலே தேகம் கிழட்டுத்தன்மையாக வந்துடும், உள்ளே இருக்கிற உறுப்பு இளமையாக்கிடும். இது வெள்ளி அம்பலம் அப்படின்றாங்க. அதாவது சிவாய நம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது தங்கமாக்கும். இது சித்தர்கள் பயன்படுத்தியது. இளமையாக்கிடும், முழுமையான இளமையாக்கிடும். காற்றுல வரக்கலாம். அஷ்ட கர்மங்கள், அஷ்டமா சித்துக்கள் நடக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துடும். எல்லா யோகத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதுதான். யோக கலை சித்திக்கும் ஞான கலை சித்திக்கும் எல்லா விஷயமும் இதுக்குள்ளேயே அடங்கும். இதுதான் அந்த பிரம்ம வித்தையின் ஸ்தூல சூட்சமாக இருக்கக்கூடிய விஷயம். சிவகங்கை அதுதான் இப்போ உங்ககிட்ட காமிச்சது. சிவன் தலையில் இருந்து வடியும் கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்ச விஷயம். அன்பார்ந்த உறவுகளுடன் இதை நான் பகிர்ந்து கொள்வதில்
ஆனந்தமடைகிறேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் கூட சித்தர்களோட அனுமதியும் அவங்களுடைய அருள் ஆசையும் நமக்கு வேண்டும். அவர்களை நாம் போற்றுவோம். பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்.